ஹாய் ஹலோடா மிஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன். அண்டு ரொம்ப டேஸ் ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு. ரொம்ப டேஸுன்றதை விட பல மாதங்கள் ஆச்சு நான் இந்த சேனல் பக்கம் வந்தே. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ப்ளஸ் பர்சனல் இஷ்யூஸ் இருந்தனால வந்துட்டு என்னால் வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் இதுக்கப்புறமும் வீடியோஸ் வரும்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேச வேண்டாம், நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே அம்மா அம்மா நம்ம வீட்டு முன்னாடி ஏதோ கொசு ஆடிட்டுருக்கு போல், அந்த கொசு மருந்து எடுத்துகிட்டு வாம்மா, அடித்து துரத்திடுவோம் அப்படின்னு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு பாலும் வந்து ஜேகே மேலே ஃபாஸ்ட்டாக விழுகுது. ஒத்தா எவடி அவ என் மேலே பாலை போட்டவ? நான் தான் போட்டேன். உன் மேலே பால் தானே வந்து விழுந்துச்சு, என்ன பெரிய ஆட்டோ பொம்மா வந்து விழுந்துச்சு, இவ்வளோ ரியாக்ட் பண்ணாத. நினச்சண்டி நீயா தான் இருப்பேன்னு. தான் உனக்கு என்ன தொல்லை பண்ணலனால தூக்கம் வராதுல்ல. இங்கே பாரு, தெரியாமல் தான் பட்டுருச்சு, அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காத. இப்போ நீ பாலை கொடுத்தனா நான் கிளம்பிடுவேன். ஏய், அடித்ததும் இல்லாமல் பாலை வேறு கேட்குறியா நீ? பால் எல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு போ. ஜேகே, இப்போ நீ பாலை கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த பால் அடித்த மாதிரி கீழே இருக்க கல் எடுத்து உன் தலையில் அடிப்பேன். பேசிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். ஜேகேவும் ஒயனும் நெய்பர்ஸ், 2 பேர்த்துக்கும் சின்ன வயசுலேருந்தே சுத்தமாக ஆகாது. ஜேகேவும் வந்துட்டு கல் எடுத்து அடிப்பியா? உனக்கு பாலில் அடி வாங்கினதே இங்கே நான் தாங்க முடியலன்ட்டு இருக்கேன், இல்லை நீ கல் எடுத்து அடிப்பேன்? நீ அடிக்கிறதெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா என்ன பெற்று போட்டு வச்சுருக்காங்க, அப்படி தானே ஒயன்? இப்போ எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன்? உன்னால் பாலை கொடுக்க முடியுமோ முடியாதா? என்னால் பாலெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு தேவைன்னா நீ போய் புது பால் வாங்கி வச்சு விளையாடுப்போம். இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இதில் நீ பால் வேறு விளையாடுற, உனக்கு இது ஒன்று தான் கேடு. பால் எல்லாம் கொடுக்க முடியாது, போ. போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு. பா, என்ன அடி தெரியுமா வாங்கின? எனக்கு தான் தெரியும் வலி என்னன்னு. ஆமாம், எப்படி பெருசாக வலிக்குது அவனுக்கு. ஏய், உன் மேலே போட்டால் தெரியும்டி, உன் மேலே பாலெல்லாம் இல்லை, பெரிய பாறைங்களை தூக்கி போடணும். என்ன டென்ஷன் பண்ணாத ஜேகே, மரியாதையாக பாலை கொடுத்துரு. அப்படியா? பாலை கொடுக்கணுமா? சரி, அப்போ ஒரு சாரி கேளு, நான் பாலை கொடுத்துட்றேன். சாரியா? சாரி எதுக்கு நான் கேட்கணும்? நான் ஒன்றும் வேணும்லாம் அடிக்கலை, நீ வேணும்னே தான் நீ அடிச்சிருப்ப. என்னால் சாரியெல்லாம் கேட்க முடியாது. நீ பாலை கொடுப்பியா மாட்டியா? பாலெலாம் கொடுக்க முடியாது, போ. இவ்வளோ பெரிய வயசாகிட்டு பால் விளையாண்டுருக்கிறது குறுப்படியாக நீ ஏதாவது பண்ணலாம்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் போயிடுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் ஒயனும் சேம் காலேஜ் தான். ஜேகேவும் வந்துட்டு காலேஜில் நின்றுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஒயன் வரா. ஜேகேவோட ஃப்ரெண்ட் ஃப்ரெடியும் வந்துட்டு, டீ மச்சான் ஜேகே அங்கே பாடா ஜாயாவை பற்றியா, செம்மையாக இருக்காள் இன்னைக்கு. இவன் வரத்த காலங்காத்தாலேயே ஜாயா ஆயான்ட்ருக்கா. மச்சான் ரொம்ப வலி, இது தொடச்சிக்கடா. ஜாயா ஒயனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளும் பார்த்துட்டு, ஏய் ஒயன், இந்த ஃப்ரெடியை என்னை பார்த்துட்ருக்கான். அவன் இன்றைக்கி மட்டுமா உன்னை பார்க்குறான்? நீ போகிறப்பெல்லாம் உன்னை தான் பார்த்துட்ருக்கான். நான் என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கேன்? ஃப்ரெட்டிக்கு நீ ஓகே தான். ஏய், ஏன்டி அப்படி சொல்கிற? அவன் பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானு. ஹேண்ட்ஸமாக இருக்கானா? ஏண்டி, முடி வெட்டும் போது பாதியிலே என் ஓடி வந்த குரங்கு மாதிரி இருக்கான் ஹேர் ஸ்டைலு. அவனை பார்த்து நீ ஹேண்ட்ஸமாக இருக்குன்றியா? ஏய், அவனுக்கு என்ன, சூப்பராக தான் இருக்கான். உனக்கு இன்ட்ரெஸ்டடானா நீ போ. நீங்கள் நடத்துங்க. ஃப்ரெடியும் வந்துட்டு, டே மச்சான் வாடா பின்னாடி போகலாம். டேய், நீ லவ் பண்ணுற பொண்ணு பின்னாடி நீ போனால் சரிடா, எங்களை எதுக்குடா கூப்பிடுற? டே மச்சான், ஃப்ரெண்டுனா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேங்கும் போகிறாங்க. ஃப்ரெடியும் வந்துட்டு, ஃப்ரெடியும் என்ன ஜேகே செம்மையாக வந்திருக்க போல இன்னைக்கு, நல்லா ஜொலிக்கிறியா மச்சான் சன்லைட்டில். ஏய், இந்த ஃப்ரெடி என்னடி நம்ம பின்னாடி வரா? அவன் மட்டுமா அவன் பின்னாடி வரான்? அவன் குரங்க கூட்டத்தையும் சேர்த்து தானே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்புறம் மச்சான், ஒரு நல்ல பொண்ணை உஷார் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் உஷாரே ஆக மாட்டேந்தேடா. எங்ககிட்ட பேசினதே அந்த பொண்ணை பேசியிருந்தா இந்த நாள் இருக்குமே. வாய் முடிச்சிருக்கேன். இன்னும் என்னடா, ஓலாவுக்கு நாங்கள் உயிரை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீ கமிட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஒரு வழி ஆகிடுவோம் போல். டே ஃப்ரெடி, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி நீ போய் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணுற, புரியுதா? இதுக்கு மேலே ஓன் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இல்லடா. ஜேகேவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃப்ரெடியை முன்னாடி தள்ளி விடுறாங்க. அவனும் போயிட்டு, ஜாயா சொல்லுங்க, உன்னோட ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜேகேவும் பின்னாடி இருந்துட்டு, ஒத்தாட்டி நீ மட்டும் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணால் ஓ ட்ரெஸ்ஸு கிளியர் அளவுக்கு நான் இன்றைக்கி அடி பண்ணான், மரியாதைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடு. அது வந்து ஜாயா சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐ லவ் யூ. என்ன? அதுதான், ஐ லவ் யூ. இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லு. ஃப்ரெடி, நீங்கள் நிஜமாலுமே தான் சொல்கிறீங்களா? ஆமாம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். ஓகேவா? ம். அப்போ ஒயனும் வந்துட்டு நீங்கள் எதுவும் பர்சனலாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கிளம்புறேன். அப்போ ஜேகேவும் வந்துட்டு என்ன ஒயனு காலையில் பாலை வச்சு அடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்காம போய்கிட்டே இருக்கேன். அதான் எனக்கு பாலே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன உனக்கு என்ன வம்பு இழுக்கலைன்னா சும்மாவே இருக்க முடியாதா ஜேகே? இங்கே பாருடி எவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி க்ளோஸாக கொண்டு வரான். ஏய் எதுக்கு இப்படி க்ளோஸாக வர தள்ளிப்போ. ம் ஆமாம் அவட்ட க்ளோஸாக வராங்க. இந்த அடிக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன பதில் சொல்லுவ சொல்லு. எவ்வளோ அழகாக இருந்த முகம் தெரியுமா? இப்போ பாரு இந்த பால் பட்டி எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு. ஆமாம் இவன் பெரிய மன்மாதான். இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த அடி சரியாகிற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதைக்கு எனக்கு இந்த அடியை சரி பண்ணி கொடுத்துரு. நான் என்ன டாக்டராடா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட ஆயில்மெண்ட் வேணா இருக்குது, அதை வேணா கொடுக்குறேன், போட்டு சரி பண்ணிட்டு போ. உன்னை நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போயிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒயனோ நடந்து வந்துட்டுருக்கா. ஜேகேவும் வந்துட்டு ஒயனே ஐயோ இவனுக்கு என்ன இப்போது என்ன எங்கே என்னோட ஆயில்மெண்ட்? கடவுளே இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட நீங்களும் ஆயில்மெண்ட்டை நீட்டுறீங்க. அவனோட கையை பார்க்குறான் ஜேகே. ஜேகேவோட ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. ஜேகே இந்த கையை வச்சுட்டு நீ எப்படி போடுவ? எனக்கும் தான் தெரில. போட்டு தானே ஆகணும். அடிக்கும்போது உனக்கு நல்லா இருந்துச்சா? ஸோ கடவுளே ஜேகே இப்போ உனக்கு ஆயில்மெண்ட் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும்டி. அப்புறம் நான் எப்படி என்னோடய அழகான மூஞ்சை சரிப்படுத்திக்க முடியும்? சரி இப்போ இந்த ஆயில்மெண்ட்டை நீ எப்படி போடுவேன் தெரியலையே. ஆனால் இங்கே பாரு எப்படி வீங்கிருக்குன்னு. ஜேகேவும் உங்களையே பார்க்குறான். நீங்களும் ஜேகேவை பார்த்துட்டு இப்போ நானும் உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விட முடியும். இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த காயம் சீக்கிரம் சரியாயிடணும். ஜேகே அதுக்கு நான் உனக்கு எப்படி போட்டு விட முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆயில்மெண்ட்டை ஜேகேக்கு போடலான்னு போகிறீங்க. இவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி போட முடியும்? ஒன்றே இருக்கட்டையா இருக்க சொன்னால். ஜேகே உனக்கு ஆயில்மெண்ட் வேணும்னா தயவு செஞ்சு கொஞ்சம் குமிஞ்சு தொலை. ஜேகேவோட ஃபேஸ் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்களும் அந்த ஆயில்மெண்ட்டை போட்டு விடுறீங்க. ஜேகேவும் அப்போ உங்கள் லிப்ஸையும் பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஆயில்மெண்ட்டை போட்டு விட்டுட்டு ஜேகே ஆயில்மெண்ட் போட்டாச்சு. ஜேகே ஆயில்மெண்ட் போட்டு விட்டாச்சு. தள்ளு. அதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டியா? என்ன ஜேகே? இல்லை ஒன்றும் இல்லை, நீ போட்டேன்னா கிளம்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. பைத்தியக்காரன் போட்டு விட்டதுக்கு ஒரு தேங்க்ஸாக சொல்கிறானா பாரு. இவன் எப்படி சொல்லுவான்? இவனுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதாச்சு. அப்போ கரெக்டாக ஒயன் பின்னாடி நின்று யாரோ என்ன ஒயன் சே ஆளே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்க. ஒயனும் திரும்பி பார்க்குறான். ஃபெரோஸ் நீயா? எவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து. எப்படி மாறிட்டேன்? பின்ன நீயே வளர்ந்தப்போ நாளாக மாறி இருக்க மாட்டேனா எப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த வழியாக ஜேகே க்ராஸ் பண்ணி போகிறான். அவனும் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து மறைச்சிட்டே போகிறான். ஸோ இப்படியே நைட் ஆகுது. ஒயனும் ஃபெரோஸும் ஒயன் வீட்டு பால்கனியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அதை பார்த்துட்டு அவங்க வீட்டு பால்கனியில் நின்று ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ மச்சான் கேட்குதாடா உனக்கு? எது கேட்கலையா? அது ஒன்றும் இல்லைடா, இங்கே கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் நிறையா இருக்குது, அதுதான் உனக்கு கேட்கல போல். உனக்கு நான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறேன், இப்போ கேட்குதான்னு சொல்லு. டேய் இப்போ கேட்குதாடா உனக்கு? அப்புறம் மச்சான் பொண்ணுங்க கூட நல்லா ஜாலியாக இருக்க போல். நீ இருப்படா, உன்னை சுற்றி பெண்கள் இருந்தால் உனக்கு தான் நல்லா இருக்குமாச்சே. பையனும் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன்? உனக்கு சைலண்ட்டாக பேச தெரியாதா? நான் என் மச்சான் கூட பேசிகிட்டு இருக்கேன். யாருக்கு எங்கே வலிச்சா எனக்கு என்ன? நான் என் ஃப்ரெண்டு கூட பேசுகிறேன். உனக்கு முடியலன்னா நீ போகல. அப்புறம் மச்சான் பொண்ணெல்லாம் உஷார் பண்ணிடுவோம் போல், இப்போவே இப்படி வலிகிற. ஒயனும் இந்த ஜேகே எதுக்கு இப்படி கத்திட்ருக்கான்? வீட்டை கண்டுக்காத அப்படின்னு சொல்லி ஃபெரோஸும் சொல்கிறான். ஜேகேவும் வந்துட்டு என்ன மச்சான் இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரிலாம் பண்ணிட்ட. நான் பண்ணுறனோ இல்லையாடா, நீங்களாம் நல்லா பண்ணுறீங்க. என்ன மச்சான் பார்க்கறதுக்கு இன்னசென்ட் மாதிரி இருந்துட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் ஜோக்கர் ஆக்கிட்டு பொண்ணை உஷார் பண்ணிட்டல மச்சான் நீ. அதானே நீ வாழ்வடா, ஒன்றும் இல்லாதவன் இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ நடத்து மச்சான், நீ எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணு. எனக்கும் ஒரு நாள் வரும்ல, அப்போ வச்சுக்கிறேன். பையனும் இருந்துட்டு ஜேகே உனக்கு காது கேட்கலன்னா செவிட்டு மிஷின் ஒன்று வாங்கி போடு. இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்காத, மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. உங்ககிட்ட நான் யார் இப்போ பேசுனா? நான் என் வீட்டு மொட்டை மாடியில் நின்று நான் என்ன வேணால் பேசுவேன்.
உன்னால் கேட்க முடியலன்னா நீ கீழே போக வேண்டியது தானே, என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என்னால் போகவும் முடியாது. உங்களை மாதிரி சும்மா இங்கே உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கல. எனக்கு என் வேலை முக்கியம். நான் எங்கே வேணால் என்ன வேணால் பேசுவேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் உன் வீட்டில் வந்து பேசுனேண்ணா இல்லைல்ல. போய்ட்டு 2 பேரும் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. 2 பேரும் பெரிய பார்லிமெண்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க, போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாம். ஓகேடா, நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். அண்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு போக போக தான் உங்களுக்கு புரியும், ஃபெரோஸ் யார், எதுக்காக இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்டு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு பார்ப்போம். அண்ட் எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.